அன்புமணி கூட்டியுள்ள பாமகவின் தலைமை பொதுக்குழு கூட்டம் அவரது தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு மேடையில் தனி இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பாமகவின் உட்கட்சி தேர்தலை இப்போதைக்கு நடத்த முடியாது என்பதால் 2026 வரை கட்சியின் தலைவராக அன்புமணி நீடிப்பார் என பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் நியமிக்கப்பட்டனர். இது ரத்தம், வேர்வை, தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம். இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது. எல்லாமே இங்க மேடையில் இருக்கிறவங்க, நீங்க வீட்டில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பாரு மூத்தவர்கள், அவங்க தான் முன்னோடிகள் சொல்றாங்களா, அவங்க தான் எல்லாமே. ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு இதை வச்சுட்டு அது பண்ணோம் இது பண்ணோம்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழிவிட மாட்டேன். அதனாலதான் நான் உறுதியா இருக்கிறேன். பிடிவாதமா நான் இல்லை, உறுதியா இருக்கிறேன். அவ்வளவு.